வெல்கம் எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ நம்ம பார்க்க வந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சூப்பரான ரெண்டல் இன்கம் வீடு நம்ம சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. இது ஒரு கார்னர், சவுத் வெஸ்ட்டு கார்னரில் இருக்குது. 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு டபுள் பெட்ரூம், மேலே 2 டபுள் பெட்ரூம், ஒரு 30,000 ரூபாய் கிட்ட ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு ஷாப்பும் ஒன்று இருக்குது. கீழே ஒரு 15 வருஷம் பழைய வீடு, மேலே ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. ஸோ கார்னர் பிளாட்டு. லேண்டு பார்த்திங்கன்னா இது அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு இல்லை. ஸோ பில்டிங் அப்ரூவ்டு இல்லாதனால பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேஷ் இமீடியட்டாக நம்ம கொடுத்து வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 1,10 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம்னா பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது. அதே போல் இங்கேருந்து ஒரு 800 மீட்டர் 900 மீட்டர் போனோம்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது. மெயின் ரோடுக்கு ஒரு 500 மீட்டரில் இந்த வண்டலூர் டு உரகடம், இந்த வாலாஜாபாத் ரோடு இருக்குல்ல, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 மீட்டரில் வந்துடுதுங்க. பக்கத்தில் ரேஷன் ஷாப் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ பின்னாடி பாருங்கள், மேலே ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி ஒரு வீடு இருக்குது, அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, கீழே மொத்தம் 4 வீடு இருக்குது. 3 வீடுன்னு சொல்லிட்டேன், 4 வீடு இருக்குது. இந்த பக்கம் போகிற மாதிரி ஒரு வாசப்படி வச்சு ஒரு வீடு, ஃப்ரண்ட்டில் ஒரு வாசப்படி வச்சு ஒரு வீடு. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியான்றது. ஃபுல்லாக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போகக்கூடிய இடம் தான். இதுக்கு ஆப்போசிட் பார்த்தோன்னா வயல்வெளி தான் இருக்குது. மீதி இதை விட்டாங்களா மீதி எல்லாமும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பெருங்குளத்தூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃபுல்லாக நிறைய வீடுகள் மனைகள் இருக்கக்கூடிய இடம் தான். எப்படி இடமே மேக்ஸிமம் இங்கெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ரொம்ப சேஃபான லொக்கேஷன். ட்ரைனேஜ் வசதி இருக்குங்க. நீங்கள் வண்டலூர்லேயே கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். பட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் நமக்கு பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தா அதுக்கு ப்ராஸ் பண்ணலாம். லேண்ட் அப்ரூவ்டு இருக்குது, பில்டிங் அப்ரூவ்டு இல்லை. அது ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க. அதனால் லோன் போகாமல் யாரெல்லாம் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக வெல்லிங்க இருக்குங்களா அவங்க கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு பியூட்டி என்னென்னா, இது பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கடகால் போட்டு கட்டியிருக்காங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளவோ இப்போது இருக்க சுச்சுவேஷனில் கிராமத்துலேயே கூட நீங்கள் கடகால் போட்ட வீடு பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 99% பேஸ் கடகால் போட்டு கட்டுறதை பார்க்கவே முடியாது. பட் இது பார்த்திங்கன்னா பேஸ் கடகால் போட்டு கட்டியிருக்காங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பேஸை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பயப்படாமல் கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். ஸோ அந்த பேஸு கடகாலுக்கு பார்த்திங்கன்னா அது தான் ஸ்டார்டிங்கில் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப்போ இல்லை பின்னாடி இருக்கிற வீடோ மேலே இருக்கிற வீடோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதுவே ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் தான் கடகால்றது. ஆக்சுவலாக நானும் வீடு கட்டுறதா இருந்தால் கூட கடகால் போட்டு தான் கட்ட போகிறேன். அது எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆனாலும் வெளியில் ஆள் வச்சுனா கூட கடகால் போட்டு தான் கட்டணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் நானும் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த மாதிரி வீடு மிஸ் பண்ணாமல் வாங்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்களுடைய ஓன் யூஸ்க்காக கட்டும்போது பார்த்தோன்னா ரொம்பவே பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிராக் பெருசாக பார்க்க முடியாது. நீங்கள் பழைய வீடை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 10 வருஷம் மேலான வீடெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ 20 வருஷம் ஆன வீடெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இருக்கிறதா இந்த எம்சனில் கட்டுற வீட்டை விட. அதனால் பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நான் நம்பி வாங்கலாம். வாங்க டைரெக்டாக உங்கள்கிட்ட மீட்டிங் கொடுக்கலாம், உட்காந்து பேசி நெகோசியேட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்கள், பதில் காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.